ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி vlog என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, போன vlogல வந்து நான் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வந்து இது வாக்கிங் பற்றி டீச் பண்ணியிருந்திருப்பேன். அதோட கண்டினியூஷன் தான் அது. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, போன வாட்டி சொன்னது வந்து வாக்கிங் வந்து யார் வேணால் பண்ணலாம். அதாவது ப்ரெக்னென்சி டைமில் ஒபிஸாக இருக்கவங்களுக்கும் சரி, அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இந்த பார்ட் வந்து என்னதுன்னா, எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரெகுலராக வந்து கைனக்கு ஒரு ஃபிசிஷியன் யாரையாச்சும் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு கன்சல்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலாமா அப்படின்னு. நான் வந்து இப்போ உங்களுக்கு டீச் பண்ண போகிறது நார்மலாக இருக்கிற பர்சன்ஸ்க்காக வந்து நான் வந்து இது டீச் பண்ணுறேன். சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி பீரியடில் அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். லைக் ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து வெஜினல் ப்ளீடிங் இருக்கும் சில பேருக்கு, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு. அப்புறம் சிவியர் பேக் பெயின் இருக்கும் சில பேருக்கு, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு. இந்த மாதிரி இந்த ரிலேட்டட் பர்சன் சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணால் வந்து நாசியா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்கள் கைனுக்கு வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து அவங்க ஓகே பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவானது. இந்த ஒர்க் அவுட் வந்து லோ இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் தான். ஸோ நீங்கள் இதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் நடக்கும். சிசேரியன் பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க. ஓகே, அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் டீச் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து எக்ஸசைஸ் வந்து எதுக்கு வந்து மெயினாக நம்ம ப்ரெக்னென்சி பீரியடில் பண்ணுறோன்னா, நமக்கு வந்து நிறைய இந்த டைமில் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் மட்டும் இல்லை, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நான் நெக்ஸ்ட் சொல்லுவேன். ஸோ இந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணோன்னா நம்மளோட என்டார்ஃபின் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ட்ரிகர் பண்ணும். நம்மளோட என்டார்ஃபினை வந்து ட்ரிகர் பண்ணி அதை ரிலீஸ் பண்ண வைக்கும். ஸோ நம்மளுக்கு என்டார்ஃபின் வந்து ரிலீஸ் ஆகுறதுனால நம்மளோட மூட் ஸ்விங்ஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த என்டார்ஃபினோட ஒர்க் என்னென்னா, நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டியை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் மெயின் என்டார்ஃபின். அதுக்காக தான் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எவ்வளவோ நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட வெயிட்டை வந்து இது பேலன்சிங்காக வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டைம் பீரியடில் யாருக்குமே வந்து வெயிட் கெயின் இல்லாமல் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வெயிட் கெயினை வந்து இது மேனேஜ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்வெல்லிங் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து ஆங்கிள் ஸ்வெல்லிங் இருக்கும். அதுக்கு வந்து சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது, ஆங்கிள் பம்ப் மூமெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் டீச் பண்ணுறேன். ஸோ அந்த ஆங்கிள் பம்ப் மூமெண்ட்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஆங்கிளில் வந்து ஃபுல் வாட்டர் வந்து ரிட்டென்ஷன் வந்து உங்களுக்கு ஆங்கிளில் தான் வந்து நிற்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆங்கிள் பம்ப் மூமெண்ட் பண்ணும்போது ஆங்கிளில் வந்து வாட்டர் செடிமெண்டேஷன்றது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்வெல்லிங்கிறது ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்வெல்லிங் இருக்கும். மெயினாக வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் அது யூஷுவல் தான். ஏன்னா நீங்கள் வந்து அயன் டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கான்ஸ்டிபேஷனை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா நீங்கள் தண்ணி நிறைய குடித்தா தான் இதை வந்து நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட் அந்த டைமில். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா தான் வந்து உங்களோட பிளட் ஃப்ளோ கூட நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனால உங்களோட பிளாசண்டாவோட பிளட் சப்ளை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். பிளாசண்டா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பிளாசண்டா வழியாக தான் உங்களோட சைல்டுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை ப்ளஸ் ஃபுட்டு அது எல்லாமே வந்து அது வழியாக தான் போகுது. ஸோ உங்களுக்கு அந்த பிளாசண்டாவில் பிளட் ஃப்ளோன்றது நல்லாயிருக்கும். அந்த பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாமே தான் வந்து எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸ் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களோட மசில் ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ளஸ்ஸு வீக்கான மசிலெல்லாம் வந்து இது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து எக்ஸசைஸ்ன்றது எதுக்குன்னா, நீங்கள் வந்து இப்போது
போஸ்ட் நேட்டல் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா வந்து பேக் பெயினால் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த பேக் பெயினை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கும் எக்ஸசைஸ் வந்து இட் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஸோ நிறைய இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிசேரியன் ஆர் நார்மல் டெலிவரி எதுவாக இருந்தாலும் உங்களோட மசில்லாம் வந்து பேக் டு ஃபார்முக்கு நீங்கள் கொண்டு வரணுன்னா நீங்கள் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போது வந்து நீங்கள் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டம்மி எப்படி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி சாகியாகிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லலாம் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி உங்களோட அப்டமன் மசிலை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பேக் பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். இல்லைனா உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு பேக் பெயின் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து எக்ஸசைஸ் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து நான் இப்போ ப்ரெக்னென்சி பீரியடில் வந்து ஹை இன்டென்சிட்டி பக்கமே நம்ம போகக்கூடாது. வெறும் கிராஜுவலாக லோ இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் தான் வந்து பண்ணணும். அதுவும் ஜஸ்ட் 5 to 10 minutes தான் பண்ணணும். பட் உங்களால் முடியும், ஸ்டாமினா நல்லா இருக்குன்னா நீங்கள் 2 times கூட பண்ணிக்கலாம். அதை ட்வைஸ் a day பண்ணிக்கலாம். அது என்னால் சுத்தமாக எக்ஸசைஸே பண்ண முடியாதுன்றவங்க ஜஸ்ட் வாக்கிங் அண்டு ஸ்விம்மிங் இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் போதும். உங்களோட பாடியை வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுருந்தா போதும். அந்த டைமில் இன்ஆக்டிவாக வச்சுருக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களோட ப்ளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் மூட் ஸ்விங்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவோம். பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் வந்து கண்டிப்பாக பண்ணணும். பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதை சுற்றி இருக்கிற அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லேபர் பீரியடை கூட இது வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து ஸ்குவாட்ஸ்லேயே வந்து 2 types இருக்குது. நார்மல் ஸ்குவாட்ஸு, இன்னொன்று டீப் ஸ்குவாட்ஸு. பட் நீங்கள் வந்து நார்மல் ஸ்குவாட்ஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படி நார்மலாக பண்ண வேணாம். நீங்கள் சேர் சப்போர்ட்டோடு நீங்கள் வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள். அந்த டீப் ஸ்குவாட்ஸ்னு சொல்லுவோம். இந்த டீப் ஸ்குவாட்ஸில் வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சேம் நீங்கள் வந்து இந்த ஸ்குவாட்ஸை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். சிசேரியன் ஆகவே ஆகாது. ஸோ அவ்வளோ எஃபெக்டிவ் அந்த டீப் ஸ்குவாட்ஸ் மட்டும். இந்த டீப் ஸ்குவாட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து இப்போது இந்த ஜென்ரேஷனில் யாருமே வந்து இது யூஸ் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதே இல்லை. எல்லாருமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டை வந்து அந்த பீரியட் ஆஃப் டைம் ப்ரெக்னென்சி பீரியடில் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இது இந்தியன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். சேம் அந்த இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுற பொசிஷனே தான் வந்து டீப் ஸ்குவாட்ஸு. உங்களுக்கு எல்லாமே நான் வந்து பிக்சரில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ கீகல்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். கீகல்ஸ் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறதுனால அந்த கீகல்ஸ் எக்ஸசைஸ் வந்து எப்படி பண்ணணுன்னா உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ், அதாவது என்னென்னா நீங்கள் இப்போ யூரின் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மசிலை வந்து நீங்கள் தானே கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இப்போ யூரின் ரிலீஸ் பண்ணணுன்னா அந்த மசிலை வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸ்டாப் பண்ணணுன்னா அந்த மசிலை வந்து கண்ட்ராக்ட் பண்ணுறீங்க. சேம் அதே பொசிஷன் தான். அதே மாதிரி தான் என்ன பண்ணுறேன், பிரிட்ஜிங் பொசிஷனில் வந்து அந்த மசிலை நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி அகெயின் ரிலாக்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து கீகல்ஸ் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறதுனால சேம் அதே தான் உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நாட் ஓன்லி ஃபார் நார்மல் டெலிவரி, யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து நிறைய பேருக்கு காமனாக இருக்கும். இது வந்து ப்ரெக்னென்சி பீரியட்லேயும் சரி, நார்மல் பர்சன்ஸ்க்கும் வந்து ஒரு 40+ போயிட்டால் அவங்களுக்குலாம் வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா யூரினரி இன்கான்டினன்ஸ்னால் யூரினை வந்து அவங்களால அதாவது அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மசில்ஸ் வந்து அவங்களுக்கு வீக்காகி இருக்கும் டெலிவரி ஆனதுக்கப்புறமா. ஸோ அந்த மசிலை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கீகல்ஸ் எக்ஸசைஸ். அதை நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் ப்ராப்ளமை வந்து இது க்யூர் பண்ணும்.
இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் நார்மல் டெலிவரி தான் ஆகும். ஸோ இந்த இப்போ டீச் பண்ண ஒர்க் அவுட்லாம் வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ஒர்க் அவுட் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பாய்.